அந்த நெருப்புப் பிழம்புகளுக்கு நடுவே கவச வீரர்களும் மந்திரவாதிகளும் கேரனின் படை வீரர்களும் கருகிப் போயிருந்தனர். அந்த தீயிலிருந்து ஒரு உருவம் தள்ளாடியபடி வெளியே வந்தது. அது காப்ஃபைல். அவர் அணிந்திருந்த அங்கி கிழிந்து தொங்கியது. வெளியே தெரிந்த அவரது உடல் முழுவதும் கடுமையான தீக்காயங்கள் நிறைந்திருந்தன. காப்ஃபைல் கடுமையான வலியில் துடித்தார். அவரது தலை நரம்புகள் தெறிப்பது போல இருந்தன. அந்த வேதனையில் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் அவர் தவித்தார். உடனடியாக ஒரு சிகிச்சை மந்திரச் சுருளை பயன்படுத்தி தனது காயங்களுக்கு மருந்திட்டுக் கொண்டார். அதிர்ச்சியும் குழப்பமும். அந்த நெருப்புப் பந்தின் வெடிப்பு அவரது ரூபி கவசத்தை உடைத்தெறிந்து அவரை மரணத்தின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றது. அதிர்ஷ்டவசமாக ரூபி கவசம் அந்த நெருப்பின் வேகத்தை கணிசமாக குறைத்திருந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த மந்திர பொருட்களின் செயலற்ற தற்காப்பு, அதாவது பாசிவ் எஃபெக்ட்ஸ், கடைசி நேரத்தில் அவரை உயிரோடு காத்தது. நெருப்பு பந்துகளை ஏவும் ஒரு இளம் வெள்ளை டிராகனா? மாயக்கலைகளின் தேவதை மீது ஆணையாக, இந்த விசித்திரமான வெள்ளை டிராகன் எப்படி நெருப்பு மந்திரத்தை பயன்படுத்துகிறது? நான் இன்னும் ஒரு நூல் இழையில் செத்திருப்பேன் என்று அந்த முதிய மந்திரவாதி திகிலுடன் எண்ணினார். அவரது கருகிய முகத்தில் வருத்தமும் பயமும் ஒரு சேர தெரிந்தன. உணரப்பட்ட தவறு. அதே சமயம் ராஷாவும் காப்ஃபைலும் தங்களுக்கு ஏன் ஆரம்பத்திலிருந்தே ஒருவித நடுக்கம் இருந்தது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டனர். இந்த இளம் வெள்ளை டிராகனை கேரன் என்று சிறுவன் என்று குறைத்து மதிப்பிட்டு மந்திரங்களில் கவனம் செலுத்தாமல் விட்டது தாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். காப்ஃபைலை மிக கடுமையாக காயப்படுத்திய அந்த திடீர் தாக்குதலுக்குப் பிறகு கேரன் அத்துடன் நிறுத்தவில்லை. அவனது முகம் அமைதியாகவும் அதே சமயம் தீர்க்கமாகவும் இருந்தது. கேரனின் கண்கள் தீர்க்கமாக இருந்தன. காப்ஃபைலை இப்போதே தீர்த்து கட்ட வேண்டும் என்ற உறுதியோடு அவன் மற்றொரு வெடிக்கும் நெருப்பு பந்தை ஏவத் தயாரானான். அவனது இலக்கு மிக தெளிவாக இருந்தது. காப்ஃபைலின் முகம் பயத்தில் வெளித்தது. அவர் அவசரமாக ஒரு கீழ்நிலை தற்காப்பு மந்திரத்தை செயல்படுத்தினார். ஆனால் அது இந்த 4ஆம் வட்ட நெருப்பு பந்தை எந்நிலையிலும் தடுக்காது என்பதை அவர் நன்கு அறிவார். உண்மையில் சில 5ஆம் வட்ட மந்திரங்களை விடவும் இந்த 4ஆம் வட்ட நெருப்பு பந்தின் வெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால்தான் ஆற்றல் வடிவமைப்பு மந்திரவாதிகள் இந்த நெருப்பு பந்து மந்திரத்தின் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள். தலைவனின் பாய்ச்சல். எதிர்பாராத விதமாக ஒரு பலத்த காற்று வீசியது. கேரனின் இலக்கு காப்ஃபைல்தான் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி அந்த உயரமான கவச வீரர்களின் தலைவன் ராஷா தான் சண்டையிட்டுக் கொண்டிருந்த வெள்ளை டிராகன் பெண்மணியை அப்படியே விட்டுவிட்டு பாய்ந்து வந்தான். அவன் காற்றை போன்ற வேகத்தில் முன்னேறினான். அந்த 2வது நெருப்பு பந்து வெடித்து பெரும் தகிப்பும் நெருப்பு அலைகளும் மேலே எழும்பிய அந்த இக்கட்டான தருணத்தில் ராஷா பாய்ந்து சென்று காப்ஃபைலை பிடித்தான். தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி காப்ஃபைலை அந்த நெருப்பு பந்து விழும் இடத்திலிருந்து வெகு தூரம் தூக்கி எறிந்தான். ஆனால் ராஷாவால் தன்னை தற்காத்து கொள்ள முடியவில்லை. அவன் அந்த பெரும் நெருப்பு கடலுக்குள் சிக்கிக் கொண்டான். கேரனின் இடைவிடாத தாக்குதல். இந்த காட்சியை கண்ட கேரன் சற்றும் தாமதிக்காமல் வேகப்படுத்தப்பட்ட நெருப்பு பந்து மந்திரத்தை ஏவினான். மந்திர ஆற்றல் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று எண்ணிய அவன் பார்ப்பதற்கு ஆபத்தற்றது போல தோன்றும் பல சிறிய நெருப்பு பந்துகளை ஏற்கனவே வெடிப்பு ஏற்பட்ட அந்த நெருப்பு புகைக்குள் சரமாரியாக ஏவினான். அதே சமயம் மற்ற மந்திரவாதிகள் கேரனை தடுத்து தங்கள் தலைவர்களை காப்பாற்ற முயன்றனர். அவர்கள் கேரனை நோக்கி பல மந்திரங்களை ஏவினர். ஆனால் கேரன் மீது பட்ட அந்த கீழ்நிலை மந்திரங்கள் எதுவும் மந்திரவாதிகள் ஏவிய அந்த சிறு மந்திரங்கள் கேரனின் செதில்களில் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு காயம் கூட படவில்லை. கால டிராகனின் அனைத்து தனிமங்களுக்கும் எதிரான அந்த மந்திர எதிர்ப்பு திறன் முதல் முறையாக அதன் முழு வலிமையை காட்டியது. கேரன் மிக வேகமாக சில இடைநிலை மந்திரங்களை ஏவியபோது அவை ஆபத்தானதாக தோன்றினாலும் அவன் துல்லியமாக அவற்றை லாவகமாக தவிர்த்தான். தொடர்ச்சியான வெடிப்புகளால் பூமி அதிர்ந்தது. கடும் வெப்பத்தினால் பனியும் காற்றும் சுழன்று வானில் எழும்பின. வெள்ளி நிறத்தில் போர்த்தப்பட்டிருந்த அந்த உலகம் இப்போது நெருப்பின் ஜுவாலையினால் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அப்போது அந்த பெரும் நெருப்பு பிழம்புகள் ஏதோ ஒரு கொடிய மிருகம் வெளியே வருவது போல பிழந்தது.
ஒரு மந்திர பெருவாளின் கூர்மையான காற்றினால் அந்த நெருப்பு அலைகள் இருபுறமும் ஒதுங்கி வழிவிட்டன. நெருப்பிற்குள் சிக்கியிருந்த ராஷா அதிலிருந்து சீறிக்கொண்டு வெளியே குதித்தான். முள்ளுடை ஆண்டவரால் அவனுக்கு வழங்கப்பட்ட உயர்தர ரூன் கவசம் இப்போது தகிக்கும் சிவப்பு நிற தழும்புகளால் நிறைந்திருந்தது. குளிர்ந்த காற்றில் அதன் மீது செதுக்கப்பட்டிருந்த மந்திர சின்னங்கள் முற்றிலும் அழிந்து போயிருந்தன. நிர்வாணமான கோபம். ராஷா நிமிர்ந்து பார்த்தான். தனது தலைக்கவசத்தை கழற்றி எறிந்தவன் பயனிழந்த அந்த ரூன் கவசத்தையும் கருகிப்போன தரையில் வீசினான். அவரது கண்கள் கேரனை நோக்கி பனிப்பார்வை வீசின. இரும்பு வார்ப்பை போன்ற வலிமையான தசைகளுடன் தனது மந்திர பெருவாழை ஏந்தியபடி அவன் கேரனை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்தான். மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்த அந்த உருவம். முன்னர் கவசம் அணிந்திருந்த போதே ராஷாவின் தோற்றம் கேரனை எச்சரிக்கையாக வைத்திருந்தது. இப்போது அவனது உண்மையான உருவம் வெளிப்பட்டதும் கேரன் ஒரு கணம் திகைத்து போனான். ராஷாவின் முகம் கருடு முரடான சதைகளுடன், கரிய நிற தோலுடன், அகன்ற நாசியுடன் பார்ப்பதற்கு விகாரமாக இருந்தது. தலையில் ஒரு முடி கூட இல்லை. பார்ப்பதற்கு பலவீனர்களை மிரட்டும் ஒரு கொடூர வில்லனைப் போலவே அவன் இருந்தான். ஆனால் அவனது கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான மற்றும் குளிர்ந்த பார்வை அவனை சாதாரணமானவனாக காட்டவில்லை. அவன் கேரனை நோக்கி ஓடி வரும்போது அவனது தோலில் இரத்த சிவப்பு நிற ஒளி படர்ந்தது. அவனது கண்களில் கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம் தெரித்தது. அவன் ஒரு மிருகத்தைப் போல மெல்லிய குரலில் உருமிக் கொண்டே வந்தான். வெறி கொண்ட வீரன். அந்த விசித்திரமான மாற்றத்திற்கு பிறகு ராஷாவின் ஓட்ட வேகம் பல மடங்கு அதிகரித்தது. அவனது மூச்சுக்காற்று இரும்பு உலையைப் போல கனமாக இருந்தது. ராஷாவின் இந்த நிலையை பார்த்ததும் கேரனின் கண்கள் கூர்மையானவை. அவன் இப்போது ஒரு பெர்சர்க்கர் நிலைக்கு மாறியிருந்தான். இது ஒரு குறுகிய காலத்திற்கு தனது பகுத்தறிவை இழந்து அதற்கு பதிலாக உடல் வலிமை, வேகம் மற்றும் எதிர்ப்பு திறனை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அபாயகரமான நிலை. அவனது இந்த தோற்றத்தை பார்த்தால் அவன் ஒரு சாதாரண மனிதனைப் போல தெரியவில்லை. ஒருவேளை அவனுக்குள் ஆர்க் அல்லது பார்பேரியன் இனத்தின் ரத்தம் கலந்திருக்கலாம் என்று கேரன் கருதினார். தவிர்க்க முடியாத வேகம். கேரன் தனது புருவங்களை சுருக்கினான். அவன் தொடர்ச்சியாக சில நெருப்பு பந்துகளை கேரனை நோக்கி ஏவினான். ஆனால் ராஷா தனது முரட்டுத்தனமான அதே சமயம் துல்லியமான உள்ளுணர்வால் அந்த நெருப்பு பந்துகளை தந்திரமாக தவிர்த்தார். அவன் மீது நெருப்பு படவே இல்லை. அவன் ஒரு காட்டெருமையைப் போல பனிப்புயலை கிழித்து கொண்டு கேரனை நோக்கி மிக நெருக்கத்தில் வந்து கொண்டிருந்தான். ராஷா தன்னை மட்டுமே வெறித்து பார்த்தபடி அசுர வேகத்தில் முன்னேறி வருவதைக் கண்ட கேரன் அவனை நேரடியாக எதிர்கொள்ள தீர்மானித்தான். பொதுவாக போர் வீரர்கள், வாரியர்ஸ், உடல் வலிமையை மட்டுமே நம்பியிருப்பவர்கள். எனவே பலவிதமான தந்திரங்களை செய்யும் மந்திரவாதிகளை கையாளுவதை விட இவர்களை சமாளிப்பது எளிது என்று கேரன் கருதினான். சாலியாவின் ஆதிக்கம். போர்க்களத்தின் மறுபுறம் ராஷாவின் பிடியிலிருந்து தப்பிய வெள்ளை டிராகன் பெண்மணி சாலியா மீண்டும் தனது ஆக்ரோஷத்தை காட்டத் தொடங்கினாள். ராஷா இல்லாததால் மனித இராணுவத்தின் ஒருங்கிணைப்பு குலைந்தது. கேரனின் படை வீரர்களும் போரில் குதித்ததால் கவச வீரர்களால் மீண்டும் ஒரு தற்காப்பு வளையத்தை உருவாக்க முடியவில்லை. வெள்ளை டிராகன்கள் மற்ற டிராகன்களுடன் ஒப்பிடும்போது சற்று வலிமை குறைந்தவையாக கருதப்பட்டாலும் அவை சாதாரண மனிதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை சாலியா நிரூபித்துக் கொண்டிருந்தாள். கடுமையாக காயமடைந்திருந்த மந்திரவாதி காப்ஃபைல் மற்ற மந்திரவாதிகளுடன் இணைந்து மீண்டும் சாலியாவை கட்டுப்படுத்த முயன்றார். ஏனெனில் ஒரு முதிர்ந்த டிராகனை தடையின்றி விட்டால் அது ஒட்டுமொத்த இராணுவத்தையும் சில நிமிடங்களில் அழித்துவிடும். புலியின் பாய்ச்சல். கேரன் ராஷாவை நேருக்கு நேர் சந்திக்கும் முன்பே அங்கிருந்த உறைபனி புலி ஆத்திரத்துடன் கர்ஜித்தது. தனது எஜமானனை நோக்கி ராஷா பாய்ந்து வருவதைக் கண்ட அது இடையில் புகுந்து ராஷாவின் மீது பக்கவாட்டிலிருந்து பாய்ந்தது. ஒரு வேட்டை விலங்கின் மின்னல் வேக தாக்குதல் அது. ராஷா தனது இலக்கை நெருங்கும் முன்பே அந்த புலியின் நகங்கள் அவனை நிலைதடுமாறச் செய்தன. அந்த உறைபனி புலி எதிர்பாராத விதமாக தாக்கியதில் ராஷா நிலைதடுமாறி பணியில் விழுந்தான். புலியின் எஃகு போன்ற கூர்மையான நகங்கள் அவனது மார்பையும் வயிற்றையும் கிழித்தெறிய தயாராக இருந்தன. ஆனால் பெர்சர்க்கர் நிலையில் இருந்த ராஷா அவ்வளவு எளிதில் வீழ்ந்துவிடவில்லை. 2 மீட்டர் உயரமுள்ள அவனது மலை போன்ற உடலிலிருந்து ஒரு மிருகத்தனமான உருமல் வெளிப்பட்டது. புலியின் கர்ஜனைக்கு சற்றும் குறையாத வேகத்தில் அவன் தனது முழு பலத்தையும் திரட்டி புலியின் பிடியிலிருந்து திமிரி தப்பித்தான். அடுத்த நொடி புலி மீண்டும் பாய்வதற்குள் அவன் பக்கவாட்டில் உருண்டு தப்பினான். வாழ்வீச்சும் இரத்தமும். ராஷாவின் மந்திர பெருவாள் ஒளியை கிழித்து கொண்டு
புலியின் கழுத்தை குறிவைத்து மேல் நோக்கி சுழன்றது. புலி மிகவும் சுறுசுறுப்பாக பின்னோக்கி பாய்ந்ததால் அந்த வாள் அதன் தொண்டையை துண்டாக்காமல் கழுத்து பகுதியில் மட்டும் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை ராஷாவும் அந்த புலியின் அளவிலேயே இருந்திருந்தால் அந்த ஒரே வெட்டில் புலியின் தலை உருண்டிருக்கும். ஆனால் அவன் உருவத்தில் சிறியவனாக இருந்ததால் அந்த புலி தப்பித்தது. வலியால் துடித்த உறைபனி புலி தனது வேட்டையை விட தயாராக இல்லை. அது மீண்டும் சீற்றத்துடன் பாய்ந்தது. கேரனை தாக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை கைவிட்டு இப்போது தற்காப்பிற்காக புலியுடன் நேருக்கு நேர் மோத வேண்டிய நிலைக்கு ராஷா தள்ளப்பட்டான். கேரனின் தந்திரம். ஒரு மனிதனும் ஒரு புலியும் ஒருவரை ஒருவர் சிதைக்க போராடிக் கொண்டிருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி கேரன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்தான். தனது விசுவாசமான புலிக்கு காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். எனவே அவன் ராஷாவை குறிவைத்து மிக சிறிய ஆனால் துல்லியமான நெருப்பு பந்துகளை குயிக் ஃபயர்பால்ஸ் ஏவினான். கேரன் தனது அதிரடியான நெருப்பு பந்து தாக்குதல்களோடு மந்திர சுருள்களையும் மிகச் சரியாக பயன்படுத்தி எதிரி நாட்டு மந்திரவாதிகளை ஒவ்வொன்றாக குறிவைத்து கொன்றான். அவனது இந்த மின்னல் வேக தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மந்திரவாதிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் ஆர்டிக் பனியாவிகளின் உக்கிரமான பனி மந்திரங்களை தடுத்து நிறுத்த மனித இராணுவத்தால் முடியவில்லை. இதன் விளைவாக பெரும் கவசமணிந்த வீரர்களும் கொத்து கொத்தாக மடியத் தொடங்கினர். காப்ஃபைலின் பரிதாப நிலை. காயமடைந்திருந்த காப்ஃபைல் தனது நிலையை பொருட்படுத்தாமல் மந்திரங்களை ஏவிக்கொண்டிருந்தார். இது அவரது காயங்களை மேலும் அதிகமாக்கியது. அவர் ஒரே நேரத்தில் வெள்ளை டிராகன் பெண்மணியையும் பனியாவிகளையும் எதிர்கொள்ள முடியாமல் திணறினார். கேரன் ஆரம்பத்தில் அவர் மீது நடத்திய தாக்குதலே இந்த நிலைக்கு காரணம். தான் செய்த தவறுக்கான கசப்பான விளைவுகளை இப்போது அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். வெற்றி மெல்ல மெல்ல கேரனின் பக்கம் சாயத் தொடங்கியது. இருந்தபோதிலும் அவனது கவனம் முழுவதும் ராஷாவிற்கும் உறைபனி புலிக்கும் இடையிலான அந்த ஆக்ரோஷமான போரில் மட்டுமே இருந்தது. மிருகத்தனமான மோதல். ஒருபுறம் வெறிபிடித்த ஒரு மிருகம், மறுபுறம் பகுத்தறிவிழந்த ஒரு பெர்சர்கர் போர் வீரன். அவர்களின் சண்டைக்கு அருகே செல்ல எந்த ஒரு சாதாரண மனிதனோ அல்லது மந்திர விலங்கோ துணியவில்லை. மீறி சென்றவர்கள் சிதைக்கப்பட்டனர். ராஷாவின் மந்திர பெருவாள் பனிப்புயலை கிழித்துக் கொண்டு அந்த புலியின் மீது மீண்டும் மீண்டும் பாய்ந்தது. புலி தனது நகங்களால் அவனை தாக்க முயன்றபோது அந்த வாள் அதன் செதல்களையும் தசைகளையும் ஆழமாக கிழித்தது. சில காயங்கள் எலும்பு வரை ஊடுருவின. காயமடைந்த உறைபனி புலி வலியால் இன்னும் ஆக்ரோஷமாக மாறியது. இருந்தபோதிலும் பெர்சர்கர் நிலையில் மிக சுறுசுறுப்பாக இயங்கிய ராஷாவை தாக்குவது அதற்கு பெரும் சவாலாக இருந்தது. 2 நிமிடங்களில் புலியின் உடல் முழுவதும் இரத்தக் காயங்கள் நிறைந்தன. ஆனால் ராஷாவோ பெரிய காயங்களின்றி தப்பினான். இப்படியே போனால் தனது தலை சிறந்த தளபதியான அந்த புலி உயிரிழக்கக்கூடும் என்பதை கேரன் உணர்ந்தான். தலைவனின் தலையீடு. கேரன் இனிமேல் சும்மா இருக்க விரும்பவில்லை. அவன் தனது பிரம்மாண்டமான டிராகன் அதிகாரத்தை வெளிப்படுத்தினான். அந்த ஆற்றல் ராஷா மற்றும் புலி ஆகிய 2 பேர் மீதும் மோதியது. மதவெறி பிடித்த நிலையிலிருந்த ராஷா இந்த அதிகாரத்தால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. அவன் தனது தலையை திருப்பி மீண்டும் ராஷாவை தனது இலக்காக கொண்டு வெறித்து பார்த்தான். அதே சமயம் அந்த புலி கேரனின் கட்டளையை புரிந்து கொண்டது. அது விருப்பமில்லாமல் ராஷாவை பார்த்து ஒரு முறை கர்ஜித்துவிட்டு அங்கிருந்து விலகி மந்திரவாதிகளை தாக்கத் தொடங்கியது. அது ஒரு கொலைகாரனைப் போல் செயல்பட்டது. எதிரி மந்திரவாதிகளை நிலைகுலவச் செய்தது. பலமும் பலவீனமும். கேரன் தனது பலமும் பலவீனமும் பற்றி எப்போதும் தெளிவாக இருந்தான். ராஷாவிடமிருந்து ஒரு சிறு ஆபத்து இருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதற்காக அவன் ராஷாவைக் கண்டு அஞ்சவில்லை. தனது காலத்தை கட்டுப்படுத்தும் அபூர்வ சக்தியையும் டிராகன் இனத்திற்கே உரிய கடுமையான உடல் வலிமையையும் கொண்டு ராஷாவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று அவன் ஏற்கனவே கணக்கு போட்டுவிட்டான். ராஷா ஒரு காட்டெருமையைப் போல பாய்ந்து வர கேரன் தனது மந்திர ஆற்றலை திரட்டத் தொடங்கினான்.